நான் அந்த வீடியோ அனுப்புறேன், நீங்க நேர்ல பாருங்களேன். பாத்தீங்க அப்படின்னா இத பெட்ரோல் என்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா மேல மறுகுது அப்படின்னு சொல்றாங்க. பிஎஸ்ஜி குடிச்ச எனக்கே நிலைமை அப்படின்னா சாதாரண ஜனங்க பாவம், இந்த ஊரு ஜனங்க வந்து பெட்ரோல் போட்டு போகுது. இதெல்லாமும் இங்க வந்து ஸ்கூட்டர்லயும் கார்லயும் பெட்ரோல் போட்டு போறாங்க. அவங்க நிலைமை என்ன சார் இருக்கு? 100 ரூபாய் கொடுத்து 50 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுறாங்க. வீட்டு 50 ரூபாய் காலி போச்சு. போன்லயே பேசிக்க முடியாது. என்ன பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்க திமிர காமிக்கிறதுக்காக அவர்கிட்ட போன் பண்ணி கொடுக்குறீங்க. அவர் என்ன யாரும் தெரியாம பேசாரு. அவரு அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், எனக்கே இந்த ஆப்புனா சாதாரண படிச்ச இளைஞருக்கு என்னங்க அவருக்கு சொல்லி பார்ப்போம். என்னங்க அவரு சாதாரண படிச்சவங்களுக்கு இதோ படிக்காது எனக்கு 100 பேர் வந்து பெட்ரோல் போட்டு போறாங்க. பாவம் ஒண்ணுமே தெரியாம அவர் வந்து அவர் மட்டும் சீட்டு தான் வருது. நான் இப்போ சொல்றேன், உங்க ப்ராடக்ட்ல கம்ப்ளைண்டே வராது. ஏன் தெரியுங்களா? ஒரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணும்போது 100% பண்ணாதான் கம்ப்ளைண்ட் வரும். 10%, 20% அப்படின்னு கலப்படம் பண்ணும்போது கம்ப்ளைண்டே வரும். அதாவது எந்த பக்கமும் தூய்மையான பொருள் கிடையாது, அதனால என் பக்கத்திலே கிடையாது அப்படின்னு நீங்க ஒதுக்குறீங்க இல்லையா? பாருங்க சார்.